அண்மை செய்தி 2538 பணியிடங்களுக்கு பணம் பெற்றுக் கொண்டு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதே போன்று லஞ்சம் பெற்றுக்கொண்டு நியமனம் நடந்திருப்பதாக தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறது. அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட ஒவ்வொரு பதவிக்கும் குறிப்பாக 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை இவர்கள் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அதற்கான இந்த தலைவர்கள் நடைபெறுவது தெரிய வந்திருக்கிறது. இதில் முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்க. இந்த துறைக்கான அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் வீடுகளிலும் சோதனைகள் நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தான் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக டிஜிபிக்கு இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது கடிதம் அனுப்பியிருக்கிறது. ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா, வர்றதுக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. எப்படான்னு தெரியுற நீ நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்காம 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கவுண்ட் மூலமாக மணி லாண்டரிங் பண்ணிருக்கிறாங்க. இத்தனை கொடுத்தது வேறு மாநிலமா இருந்தா இந்நாள் அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணிருக்கணும். ஒரு புரோக்கர் KN ரவிச்சந்திரன் அவங்ககிட்ட பேசின ரெக்கார்டட் கால், இத்தனை விஷயத்தை கொடுத்து 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதை பத்தி எதுவுமே பேசாம KN நேரு அவர்கள் பதில் சொல்றாங்க, இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க. இந்த வந்துட்டாயா இந்த டயலாக சொல்றதுக்குன்னா எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். அதனால இன்னைக்கு 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் இந்த துறையில இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்கு. சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும், மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும். ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் ஒரு நடவடிக்கை இருக்கு. ஆதாரம் இல்லாம நான் பொய் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே பொய் சொல்லுவ. ஒட்டுமொத்த திமுகவும் நடுநடுங்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ஈடி. இன்னும் 2 நாள் எப்படி 2 இரவு ஒரே ஒரு பகல் தான் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு. அதுக்குள்ள என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த வீட்டுல கருமாதி நடக்கிறது உறுதியா சொல்றேன். நேரு will be arrested. எனக்கும் வருத்தம், அண்ணன் ஜெயிலுக்கு போறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. என் நண்பர் தான் இப்படி வாய் வைக்காதீங்க சார். ஏற்கனவே இப்படிதான் வாய் வச்சுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போனாரு. இப்ப மறுபடியும் இவரு போறாரு. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக ஃபால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியா இதுல உடனடியா தமிழ்நாடு டிஜிபி அவர்களை FIR போட சொல்லணும். ஏன்னா FIR போடப்பட்ட பிறகுதான் இடி களத்துக்கு வர முடியும். இடியை பொறுத்தவரை ஒரு FIR இல்லாம இடி தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்க முடியாது. அப்போ எப்படி FIR போடுறோம்? சரி, அப்படியே போடலங்க. எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, ரைட்டா? எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்த உடனே பொறுப்பு டிஜிபிக்கு அதிகாரம் இருக்கா? கிடையாது. எலெக்ஷன் டிஜிபின்னு ஒருத்தரை போட்டு அவருக்கு தான் எல்லா அதிகாரமும். அப்ப ரிஜிஸ்டர் பண்ணாங்க FIR. அப்ப எலெக்ஷன் கமிஷன் தானே கவர்மெண்ட். அப்ப டிவிஎஸ் யாரு கீழே வரும்? எலெக்ஷன் கமிஷன் கீழே வந்துடும். CBCID யாரு கீழே வரும்? எலெக்ஷன் கமிஷன் கீழே. அப்ப FIR போட்டு இந்த பண்ண தூக்கி அவங்களே கொடுக்குறாங்க. தெரியுதா? இதான் கேம். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஒண்ணு முடிஞ்சா மூர்த்தி, செந்தில் பாலாஜி, எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான அண்ணன் வேலு, தேங்காய் மூடி. சரியா போச்சா? எல்லாத்தையும் தூக்கிட்டா அப்ப எங்கதான் இருக்கு? என்ன சரி போச்சா? அண்ணா இங்கே நேரு ஒரு வாராரு, வந்துட்டு சொல்றாரு, அப்படிலாம் ஒரு ஊழலே நடக்கலப்பா அப்படின்னு சொல்லி. வேலைக்கு நீ பணம் தந்தா உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்கேம். ஏய், பணம் தந்தா வேலை தரேன், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அவரும் இப்படி எதுலயோ தானே மாட்டினாரு.
ஆமா, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவருக்கு 500 நாள், இவருக்கு 700 நாளா 800 நாளான்னு தெரியல. இவருக்கு குறைந்தது ஒரு 100-120 நாள்ல முடிஞ்சிடும். நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, சிம்பத்தி. யூ ஆர் ராங். ஏன்னா வயசானவர் இப்படி பண்ணுதே பிஜேபி. அதெல்லாம் இருக்கட்டும்மா. நேருவுக்கு அதுவும் சிம்பத்தியே வராது. நேரு பப்ளிக்ல திட்டின வீடியோ எல்லாம் இருக்காப்பா, பாத்திரியா? இந்த பக்கம் ஒரு பால் பாக்கெட், இந்த பக்கம் ஒரு சாக்லேட் பாக்கெட் தொங்குதே. உன்னை பார்த்தா அன்னை தெரசாவுக்கு கூட அன்பு வராது போல இருக்க. அதே மாதிரி KN நேரு அவர்கள் இப்போது அவருடைய பெயர் அடிபட்டு வருது. KN நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் நடத்தும் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையால் நடத்தப்பட்ட சோதனையில் மிகப்பெரிய ஊழல் அம்பலமாகி இருக்கிறது. பல லட்சம் பேர் அரசாங்க வேலையில எனக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க. நிறைய மாணவ மாணவிகள் இதுக்காகவே அவங்க லைஃபை டெடிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எழுதக்கூடிய இந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடூரம் என்ன தெரியுமா? காசு வாங்கிட்டு அந்த வேலையை கொடுக்கறது அப்படிங்கிறது தான். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கான பதில் சொல்ல வேண்டும். பொதுவா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாரு? நாங்க தான்ப்பா, எல்லாம் நாங்க தான், ஏங்க நாங்க தான், இனிமே நாம தான் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட மாடல் என்று சொன்னால் காலமெல்லாம் இந்த ஸ்டாலின் முகம்தான் நினைவுக்கு வரும். 2358 போஸ்டிங்ல கிட்டத்தட்ட 150 போஸ்டிங்ல நாங்கள் வந்து சில முறைகளில் இருப்பதாக சில ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறோம். 150 போஸ்டிங்களுக்கு மட்டும் முறைகள் நடந்ததற்கான ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறோம் நாங்கள் ரெய்ட் நடத்திய போது. நான் சொல்றேன் 1900 சொச்சம் போஸ்டிங்களும் 35 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், 35 லட்சம் வரைக்கும் இவங்க வாங்கி தான் போட்டாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, அது ஊழல். யார் செய்தாலும் ஊழல் தானே, திருட்டு பணம் தானே. மக்களுடைய பணத்தை எப்படியெல்லாம் களவாடுகிறார்கள் இவர்கள் எல்லாம் பெரிய மனிதர்கள் என்று வலம் வருகிறார்கள். இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவன் பெரிய ஐஃபண்டா காரு, இவன் குழந்தைகள், இவனுக்கெல்லாம் உறுத்தாதா? அதெல்லாம் நாங்கள் கவலையே படுறது இல்லைங்க. திருட்டு பணம் இது. இப்படி ஊரை கொள்ளையடிச்சு திருடி சம்பாதிக்கிறிய, இந்த பணம் நிற்குமாடா? உன் வம்சம் தழைக்குமாடா? உறுத்த வேண்டாமாடா உனக்கு? ஊர் பணத்துல திருடி நம்ம இந்த மாதிரி பண்றோம்னா, நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத. செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கான பொது வழக்கு வந்த இதுக்கு தான் வந்திருக்கிற. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போய் அடைங்க, மத்த கைதிகளோட சேர்த்துறாதீங்க. அவங்க எல்லாத்தையும் கருத்து வச்சு